ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிக். நம்மளோட விஜய் டிவியில் சிப்பிக்குள் முத்து அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜீ தமிழில் சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணியிருக்காரு ஜெய், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கனடாவில் ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காரு, மணி டெவரோ அப்படின்ற ஒரு சீரியல் போல இருக்குது. அது நேம் நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணனான்னு தெரியல. அந்த சீரியலில் நடித்த நடிகை வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருக்காங்க. அதை பற்றி நம்மளோட ஜெய் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஷி வாஸ் எவ்ரி ஒன் ஃபேவரட் இன் டீம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காரு. இதில் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இவங்க வந்து இன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இது கேட்குற நம்மளுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கூட நடித்த பர்சன் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பர்சனாக இவங்க வந்து இறந்தது உண்மையிலேயே அந்த என்டையர் டீமுக்குமே ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பையும் இழப்பையும் கொடுத்துருக்கோம். இவங்களோட நேம் வந்து சோபிதா. இவங்க வந்து கனடாவில் வந்து நடிச்சிட்ருக்காங்க போல். ரெஸ்ட் இன் பீஸ் சோபிதா, என்டையர் மணி டெவரோ டீம் வில் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார். எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான பர்சன் அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சே தெரியுது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சூசைட் ஒரு தீர்வாகவே ஆகாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க எதாக இருந்தாலும். ரீசெண்டான டேஸில் நிறைய சூசைட்ஸ் வந்து கேள்விப்படுறோம். ஏன் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க? எவ்வளோ தூரம் அவங்க பேரண்ட்ஸை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல.